ஷஷ்டி கேச்சரி தந்திர சாஸ்திரத்துல பெரிய தெய்வங்கள். அந்த தேவதையோட வாகனம் பூனை. அந்த பூனையோட சக்தி யார்கிட்ட இருக்கோ அந்த மனுஷங்கிட்ட எல்லாரும் அடிமையா இருப்பாங்க. இங்கதான் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன். என்ன மாமி கோயிலுக்கு போயிட்டு வரேளா? ஆமா தம்பி, பெருமாளை சேவிச்சிட்டு வரேன். சேவிங்க. ஏதாச்சும் பிரசாதம் கொடுங்க. சொல்லியாச்சு. முத்த சத்தத்தை கேட்டாலே எனக்கு பயமா இருக்கு. சாரி. மன்னிச்சிடுங்க. முத்தந்தர சத்தத்தை கேட்டா டர்ரா. அட கொப்புறானே. ஏய்! மாப்ள! மாப்ள! பிட்டையடா ஒரு ரீலு. எப்படி நீ அந்த காலேஜுக்கு போனியாக்கும். அந்த பொண்ணு உன் கைய வம்பா பிடிச்சு இழுத்து முத்தம் கொடுத்தாளாக்கும். அம்மா அந்த பிரியா முத்தத்தோட சத்தம் கேட்டாவே மிரண்டு போய் அலற ஆரம்பிச்சிடுறா. போட்டேடா பிட்ட. இந்தா இனிமேல வெறுவாய மெல்லாத பப்ளிகாம் போட்டு மெல்லு. வாய்க்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. ராஜா வேற யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி போறா. மறுபடியும் அங்கதான் போறானா? நீ போகும் காலையில இருந்து உன்னை மீட் பண்ணணும்னு இருந்தப்பா. என்ன அங்கிள்? ஒரு முக்கியமான விஷயம். புதுசா ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஜாயின் பண்ணா ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உனக்காக நானே அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். உள்ள வா கொடுக்குறேன். வரேன். ஒரே கிஸ்ல முட்டை வந்துருச்சு. நம்ம கொடுத்த பப்ளிகாம் தானா? ஷிஃப்ட் ஆக்கிட்டாங்களே, ஷிஃப்ட் ஆக்கிட்டாங்களே. நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என்னடா நடக்குது இந்த வீட்டுல? நாட்டுல இருக்கிற தீவிரவாதம் போதாதா? என்ன தீவிரவாதி மாதிரி? உங்களாண்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாம். முதல்ல வாயில கட்டி இருக்கிறத எடுத்தா தானே பேச முடியும். இதை எடுத்தா என்ன பேசவே விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் தான் வாய்க்கு ஹெல்மெட் போட்டு இருக்கேன். வாய்க்கு ஹெல்மெட் போட்டா இங்க கிஸ் பண்ணுவேன், இங்க கிஸ் பண்ணுவேன், இங்க கிஸ் பண்ணுவேன். கிஸ் பண்றதுக்கு நிறைய இடம் இருக்கு. நாம நடந்துக்கிறது சரியா? என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்னாச்சு? அதான் சொல்றேனே, ஒவ்வொரு தடவையும் உங்களை கேட்கணும்னு நினைப்பேன். நீங்க தான் என்ன பேச விடுறதே இல்லையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சு. நடக்கும். நம்ம கல்யாணம் நடக்கும். நம்பலாமா? எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் நான் நடந்துக்க மாட்டேன். சரி, நாளைக்கு எங்க அப்பா அம்மாவை வர சொல்லி பொண்ணு கேட்க சொல்லவா? சப்போஸ் உங்க அப்பா அம்மா ஒத்துக்கலன்னா உன்னை கடத்திக்கிட்டு போவா? கடத்திக்கிட்டு போவா? போங்க. எல்லாத்துலயுமே ஒரு அவசரம். பார்த்து பேசி ஐ லவ் யூ சொல்லி அதுக்கப்புறம் மெதுவா தான் எல்லாம் நடக்கணும். நீங்க என்னடானா? இதோ பார், உன்னை பார்த்த உடனே வாழ்க்கை பூரா பக்கத்துல இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதான். சந்தோஷமா?